வாட்ஸ்அப்ல திடீர்னு ஒரு ஆர்டர், உங்களுக்கு அசாட்டர் ப்ரௌனி பண்ண தெரியுமா அப்படின்னு. என்னது, யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண அசாட்டர் ப்ரௌனி போட்டோஸ்லாம் அனுப்பிச்சேன். அப்ப நீ நிறைய அசாட்டர் ப்ரௌனி பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்க கூடாது. ஒன்னே ஒன்று தான் பண்ணியிருந்தேன், அதை மட்டும் தான் அனுப்பியிருந்தேன். சரி, அதை பார்த்த உடனே சரி இந்தாங்க வச்சுக்கோங்க உங்களுக்கே ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுல என்ன ஒரு பியூட்டினா, நீங்க என்ன டாப்பிங்ஸ் வேணா போட்டுக்கோங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா சாக்லேட் கனாஷும் ஒயிட் சாக்லேட்ல சாரின்ற வேர்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விடுவோமா நம்ம? இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்திருந்தேன். டிஃப்ரெண்டா ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணி கேளுங்க அப்படின்ற மாதிரி உடனே பண்ணிட்டேன். எப்பவும் போல இந்த ஆர்டர் ஈவினிங் தான் வந்துச்சு, அதனால நைட்டு தான் செய்ய வேண்டியதாயிடுச்சு. ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி அப்படியே சாக்லேட் மோல்டுல ஊத்தி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்த உடனே டபக்குன்னு வந்துச்சு. எனக்கு அவ்வளோ ஹாப்பி. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் இந்த வேர்டிங்ஸ்லாம். பேக் பண்றதுல பிரச்சனை இல்லை, ஆனா அந்த பாத்திரத்தை விளக்குற வேதனை இருக்கே வேதனை. அதை வாயாலையும் சொல்ல முடியாது, காலாலையும் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 1:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 2:30 வரைக்கும் விளக்குனேன்னா பாத்துக்கோங்க. சோக கதையெல்லாம் மறந்து இந்த மாதிரி அசாட்டட் ப்ரௌனிஸ், குக்கீஸ், டீ, கேக், முட்டை டைம் என்ன ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.